முஸ்லிம் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் உங்களில் ஒருவனின் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். முஸ்லிம்களுக்கு என்றும் அரணாக திராவிட மாடல் அரசு இருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களுக்கு எதிரான பாரதிய ஜனதாவின் திட்டங்களை மக்கள் மன்றத்தில் திமுக எதிர்த்து போராடி வருகிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு பல சிறப்பு திட்டங்கள் நிறைவேற்றியுள்ளோம் என்றார். தேர்தல் களத்தை சந்திக்கவே டில்லியின் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில்தான் எதிர்க்கட்சி கூட்டணி உள்ளது என பழனிசாமி டில்லி பயணம் மேற்கொண்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். என்டிஏ கூட்டணி முடிவுகள் எல்லாம் டில்லியில் இருந்துதான் எடுக்கப்படுகிறது என திமுக தொண்டர்களுக்கு தலைவர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். டில்லி ஆதிக்கத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்றார். தமிழக மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்த போது டெல்லியில் இண்டி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருந்தவர்கள்தானே நீங்கள்? அடுத்தவர்களை பார்த்து பேச உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரனை போக்சோ நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். கொடூரன் முனீஸ்வரனை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி பிரீதா உத்தரவிட்டார். சேலம் அருகே அரியானூர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பஸ் தடுப்பை தாண்டி வந்து சரக்கு வாகனம் மற்றும் 2 வீலர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் 5 பேர் பலியாயினர். விசாரணை நடக்கிறது. தமிழகத்தில் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது. திமுக ஆட்சியில் பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை சேலம் விபத்து நிரூபிக்கிறது. சேலத்தில் 8 பேர் உயிரிழந்த விபத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த அண்ணாமலை, இறந்தவர்கள் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். தகுதியற்ற பேருந்துகளை இயக்கிய திமுக அரசுதான் சேலத்தில் ஏற்பட்ட விபத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும். விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தினார். கரூரில் விஜய் சினிமா ஷூட்டிங் எடுத்ததாக விமர்சனம் செய்யப்படுவது குறித்து தாவேக நிர்வாகி நிர்மல் குமாரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், அடிப்படை அறிவு இருப்பவர்களுக்கு தெரியும் ஷூட்டிங் எப்படி எடுப்பார்கள் என்று. அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக சில புரோக்கர்கள் இப்படி செய்கிறார்கள் என பதில் அளித்தார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாமல் இழுபறி நீடிக்கும் நிலையில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தனித்தனியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கிறது. குறைந்தது 6 தொகுதிகளையாவது அளிக்க வேண்டும், இல்லையெனில் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாமா என அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் நடிகர் விஜயின் தாவேகா கட்சி தனித்து போட்டியிடுகிறது. 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் வரும் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். புதுச்சேரியில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படாத நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட அம்மாநில முதல்வர் ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உறுதியானது. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகள், பாரதிய ஜனதா 10 தொகுதிகள், அதிமுக 2 மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம், ராமநாதபுரம், திருவாடனை, ஆம்பூர், பாளையங்கோட்டை, நாகப்பட்டினம் ஆகிய 6 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் அளித்தது. இந்த தொகுதிகளில் 2 ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சசிகலா சந்தித்தார். தேர்தல் கூட்டணி குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். ராமதாஸ் தரப்பு வட மாவட்டங்களில் 40 தொகுதிகளிலும், சசிகலா தரப்பு தென் மாவட்டங்களில் 30 தொகுதிகளிலும் போட்டியிட திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. EPS அடிக்கடி டெல்லிக்கு செல்கிறார். ஆனால் அவரின் டெல்லி பயணம் தமிழகத்தின் உரிமைகளுக்காகவும் நலனுக்காகவும் இருக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். பவள விழா இயக்கம் பால்வாடி இயக்கத்திற்கு பாடம் புகட்டும் என்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. சென்னை மற்றும் சென்னையை ஒட்டியுள்ள தொகுதிகளில் கடந்த முறையை விட இந்த தேர்தலில் கூடுதல் வாக்கு சதவீதத்தில் வெல்வோம் என்றார். தொடர்ந்து 6வது முறையாக காட்பாடி தொகுதியில் போட்டியிட விருப்பமனு அளித்த துரைமுருகன் உள்ளிட்ட 4 பேரிடம் சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். முக்கிய தலைவர் என்பதால் அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் அமமுக குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட மாணவியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. குற்றவாளி கைது செய்யப்பட்டதால் உறவினர்களின் 9 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. பலத்த பாதுகாப்புடன் உடல் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது.
இந்தியாவின் மின் உற்பத்தி துறையில் முதலீடு செய்யவும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். கேரள மக்கள் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டனர். மக்களின் குரலுக்கு செவிசாய்த்து பிரச்சினைகளை புரிந்து கொண்டு நேர்மையுடன் செயல்படும் ஒரு அரசை விரும்புகிறார்கள். கேரளம் வெல்லும், ஐக்கிய ஜனநாயக முன்னணி வழிநடத்தும் என ராகுல் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் போர்ச்சூழலில் உள்ள நிலையில் இந்தியா பாதுகாப்பான சூழலில் வளர்ச்சியை நோக்கி செல்வதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் வரும் சட்டசபை தேர்தல் வாக்குறுதியாக மகளிருக்கு மாதம் வழங்கப்படும் உதவித்தொகை ரூபாய் 1000 1500 உயர்த்தப்படும் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்தார். வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் உற்பத்தி 40% அதிகரித்துள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களிலும் தட்டுப்பாடு இல்லை. அனைத்து மாநிலங்களிலும் போதுமான எல்பிஜி கையிருப்பு உள்ளது என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. கடந்த வாரத்தில் மட்டும் வர்த்தக நுகர்வோருக்கு 11,300 டன் எல்பிஜி விநியோகம் செய்யப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரானுக்கு எதிராக நடத்தி வரும் போர் காரணமாக ஈரான், ஈராக், இஸ்ரேல், கத்தார் போன்ற 11 மேற்காசிய நாடுகளின் வான்வெளியை மார்ச் 28 வரை தவிர்க்க வேண்டும் என இந்திய விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் சரிந்தது. ஒரு அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்திய ரூபாயில் 93 வர்த்தகமாகிறது. எதிரி நாடுகளால் தாக்க முடியாது, மறைந்து தாக்கும் வல்லமை கொண்டது, உலகின் சக்தி வாய்ந்த மிகவும் விலை உயர்ந்த போர் விமானம் என்று அமெரிக்கா பெருமையாக கூறி வரும் ஸ்டெல்த் F-35 வகை விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஈரான் மீது இதுவரை அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்த நாட்டின் ராணுவம் வலுவிழந்து விட்டது. ராணுவத்தை அடியோடு அழிப்போம், மக்கள் நினைப்பதை விட சீக்கிரமே போர் முடிவுக்கு வரும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சொன்னார். விலை மதிப்பில்லாத உயிர்கள் விபத்தில் பறிபோவது மனதை கலங்கச் செய்கிறது. பணிமனைகளில் முறையாக பராமரிப்பு பணிகள் செய்திருந்தால் இத்தகைய கோர சம்பவங்கள் நிகழ்ந்திருக்காது என சேலம் விபத்து குறித்து செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணம்தான் முக்கியம் என பாரதிய ஜனதாவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்ற கேள்விக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர்கள் தொடர்பாக மாநில செயலாளர் அன்பழகனுடன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். என்டிஏ கூட்டணியில் புதுச்சேரி அதிமுகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளன. பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 1 தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து கலெக்டர் கமல் கிஷோர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதிமுக அலுவலகத்தை திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டிவிடுங்கள், அதிமுகவை இந்த நிலைக்கு பழனிசாமி கொண்டு வந்துவிட்டார் என தொண்டர்கள் ஆதங்கத்தில் உள்ளனர் என நேரு தெரிவித்தார். அண்ணா திமுகவா இல்லை அமித்ஷா திமுகவா என அமித்ஷா பழனிசாமி சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியிலிருந்து நீக்கினால் மட்டுமே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கட்சி நிர்வாகிகளுடன் ரங்கசாமி தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க திமுக மறுத்துவிட்டதால் திமுக கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறியுள்ளது. திமுகவிடம் விருப்பமான 10 தொகுதிகளின் பட்டியலை மதிமுக கொடுத்துள்ளது. பட்டியலில் மதுரை தெற்கு, திருச்சி கிழக்கு, சாத்தூர், வேளச்சேரி, போரூர், கடலூர் அல்லது புவனகிரி, நெல்லை அல்லது பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, பல்லடம், கிணத்துக்கடவு தொகுதிகளை கேட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் மங்களம், தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளில் முதல்வர் ரங்கசாமி போட்டியிட மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் மனித மிருகங்கள் சுதந்திரமாக நடமாடுவதால் பெண்கள், சிறுமிகள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என அன்புமணி தெரிவித்தார். போலீசாரின் மெத்தனத்தால் பெண்கள் அச்சத்தில் நடமாடுகின்றனர் என்றார். திமுக தலைவர் ஸ்டாலின் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை வேட்பாளர்களை தேர்வு செய்ய போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுடன் நேர்காணல் நடத்தினார். திமுகவிடம் விருப்பமான 10 தொகுதிகளின் பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துள்ளது. பட்டியலில் ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர், பவானிசாகர், பழனி, சிவகங்கை, தளி, திருத்துறைப்பூண்டி, நாகை, வால்பாறை, தொண்டாமுத்தூர் தொகுதிகளை கேட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரன் தேர்தலில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில்தான் நீடித்து வருகிறோம், அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். விரைவில் அது குறித்த முடிவு எடுக்கப்படும் என்றார்.
திமுக ஆட்சியில் வக்பு வாரியத்தின் செயல்பாடு மிகவும் மோசமாகிவிட்டது. நிரந்தரமான முதன்மை அலுவலரை கூட நியமிக்காமல் வஞ்சித்துள்ளது. இதனால் கொந்தளிப்பில் தக்னி பிரிவினர் உள்ளனர். பாமக தலைவர் அன்புமணி இன்று சென்னையிலிருந்து டில்லி சென்றுள்ளார். டிடிவி தினகரனும் காலை 11 மணிக்கு டில்லி செல்ல உள்ளார். கூட்டணியில் தங்களுக்கான தொகுதி பங்கீடு குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். தமிழகத்தில் சிறுமிகள் பலாத்காரம், பாலியல் தொல்லை அதிகரித்து வருகிறது. திராவிட மாடல் ஆட்சியில் குற்றவாளிகள் அச்சமின்றி செயல்படுகின்றனர் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டணியில் சேர வேண்டிய கட்சிகள் சேர்ந்துள்ளன. தவேகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை என பழனிசாமி தெரிவித்தார். இதை அவர்களும் சொல்லிவிட்டனர். இன்னும் 4 நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்றார். சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் பெட்டிங் தளங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேலும் 300 இணைய தளங்கள் மற்றும் ஆப்ஸ்களை ஆன்லைன் கேமிங் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் மத்திய அரசு முடக்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இதுவரை முடக்கப்பட்ட ஆன்லைன் தளங்களின் மொத்த எண்ணிக்கை 8400 உயர்ந்துள்ளது. ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோ எரிபொருள் விலை உயர்வை சமாளிக்கவும் லாபத்தை அதிகரிக்கவும் தனது விநியோகத்திற்கான பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை ரூபாய் 12.50 ரூபாய் 14.90 உயர்த்தியது. அமெரிக்கா ஈரான் போர் எதிரொலியாக பிரீமியம் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதே நேரம் சாதாரண பெட்ரோலின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. தொழில்துறை எரிபொருள் விலை லிட்டருக்கு ரூபாய் 21.92 உயர்ந்து ரூபாய் 109.56 விற்பனை செய்யப்படுகிறது. 87.67 ரூபாயாக இருந்த நிலையில் இது அதிகரித்துள்ளது. உலக நாடுகளில் உள்ள 7 எரிமலை சிகரங்களை அதிவேகமாக ஏறி இந்தியாவைச் சேர்ந்த பூபதி ராஜு அன்மிஷ் வர்மா 92 நாட்கள் 45 மணி நேரம் 45 நிமிடங்களில் சாதனையை படைத்துள்ளார். வேட்பாளர்கள் தங்களின் சமூக வலைதள கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வெப்சைட் மற்றும் சோசியல் மீடியாக்களில் அனுமதி சான்று இல்லாமல் அரசியல் விளம்பரங்கள் பதிவிடக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியில் கடந்த சில தினங்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று காலை மழை பெய்தது. கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். RSS நிர்வாக அமைப்பில் மாநிலங்கள் நீக்கப்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் 80 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 4 முதல் 6 கோட்டங்கள் பிரதேசம் என அழைக்கப்படும். ஏற்கனவே உள்ள விபாக் கஷேத்திரம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. சாலையில் படர்ந்துள்ள பனியை அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் ஜாக் அமைப்பு சார்பில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை குனியமுத்தூர் ஆயிஷா மஹால் வளாகத்தில் இன்று நடந்தது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று முன்தினம் 72,332 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஒருநாள் உண்டியல் காணிக்கை ரூபாய் 3,53,00,000 கிடைத்தது. 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முழாண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரையும், 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை முழாண்டு தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தில் ஆட்சேபனை காட்சிகள் அதிகம் இருந்தால் பட வெளியீட்டையும் ஒத்திவைக்க முடியும். அவசியம் இருந்தால் படக்காட்சிகளை தேர்தல் கமிஷன் நீக்கலாம். படக்குழு கேட்டுக்கொண்டால் தேர்தலுக்கு பிறகு படத்தை வெளியிடலாம் என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால் சுவாமி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி அருகே வரட்டனப்பள்ளி பகுதியில் யானை தாக்கி 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் யானைகளை உடனடியாக வனப்பகுதிக்குள் விரட்ட கோரியும் நிவாரணம் கேட்டும் பொதுமக்கள் சாலை மறியல் செய்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் மக்கள் மறியலை கைவிட்டனர். 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கான பணி நேரத்தை 12 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என சென்னை தொழிலாளர் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விளாத்திக்குளம் மாணவியின் பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்திய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இனி மாணவியின் அடையாளத்தை வெளியிட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தூத்துக்குடி SP மதன் தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் சரக்கு வாகனம் ஒன்றில் ரூபாய் 64.17 லட்சம் மதிப்பிலான 46 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். அதேபோல பென்னாகரம் அருகே 2 வீலரில் ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் 72,500 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகளின்படி நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றும் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ள நிலையில்
தமிழக முதல்வரின் தனிச் செயலாளர் உமாநாத் IAS-ஐ பணியிட மாற்றம் செய்ய கோரிக்கை வைத்து வக்கீல் மோகன்தாஸ் என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்துள்ளார். ஜோலார்பேட்டை தொட்டம்பட்டி இடையே தானியங்கி சிக்னல் அமைக்கும் பணி வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறுவதால் அரக்கோணம் சேலம் மெமு, கோவை சென்னை இன்டர்சிட்டி, ஈரோடு ஜோலார்பேட்டை உள்ளிட்ட ரயில்கள் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் முக்கிய எக்ஸ்பிரஸ்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. சென்னையில் பறவை காய்ச்சல் பரவி வருவதால் கிண்டி சிறுவர் பூங்கா மூடப்பட்டது. சிறுவர் பூங்காவில் கரண்டி மாயன், கூழைச்சுடா, செங்கால் நாரை, கொக்குகள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பறவைகள் இறந்தன. சென்னை சென்ட்ரல் போடிநாயக்கனூர் இடையேயான சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தற்போது வாரத்தில் 6 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள் காரணமாக 11 எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் ராமேஸ்வரம் எழும்பூர் இடையேயான 2 ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாமக்கல் ராசிபுரம் அடுத்த மல்லூர் பகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகைகளை கொண்டு சென்ற தனியார் கொரியர் சர்வீஸ் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் 90 அணைகளின் நீர்மட்டம் கடும் சரிவு காரணமாக கோடை வெயிலால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. குடிநீர் பாசனத்திற்கு வரும் நாட்களில் தட்டுப்பாடு ஏற்படலாம் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. ஓசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் பெங்களூரில் இருந்து ஓசூர் நோக்கி வந்த தனியார் பஸ்ஸில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 15 லட்சம் ரொக்கப் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 400 உயர்ந்து 1 சவரன் ரூபாய் 1,11,600க்கும் 1 கிராம் ரூபாய் 13,900க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைத்து 260க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க செனட் சபையில் அமெரிக்க உளவுத்துறையின் வருடாந்திர அச்சுறுத்தல் மதிப்பீடு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான உறவுகள் அணு ஆயுத மோதல் ஏற்படுவதற்கான அபாயத்துடனேயே தொடர்ந்து நீடித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஈரான் மீண்டும் கத்தார் மீது கை வைத்தால் ஈரானின் ஒட்டுமொத்த எரிவாயு தளங்களையும் அமெரிக்கா தரைமட்டமாக்கிவிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். IPL 19வது சீசன் முதல் 20 போட்டிகளுக்கான அட்டவணை அறிவிக்கப்பட்டு விரைவில் போட்டிகள் தொடங்கவுள்ள நிலையில் IPL டிக்கெட்டுகளை ரசிகர்கள் அதிகாரப்பூர்வ தளங்கள் மூலமே வாங்க வேண்டும் என BCCI அறிவுறுத்தியுள்ளது. சில மைதானங்களில் நேரடி கவுண்டர்களிலும் டிக்கெட் பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளது. நடிகர் சூர்யாதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவர் நடத்தும் அகரம் அறக்கட்டளையின் முயற்சிகள் எனக்கு உத்வேகம் கொடுக்கிறது. சூர்யாவை போல நானும் இலவச கல்வியை வழங்க விரும்புகிறேன் என நடிகர் சிரஞ்சீவி தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் மீதான பிரச்சினை என்ன என்பதை தணிக்கை வாரியமும் தெளிவாக கூறவில்லை. படக்குழுவினரும் விவரங்களையும் வெளியிடவில்லை. இதில் அரசியல் சம்பந்தப்பட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது என இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். டெஸ்டின் டேனியல் கிராட்டோன் இயக்கத்தில் டாம் ஹாலண்ட் நடித்துள்ள ஹாலிவுட் படம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இதன் ட்ரெய்லர் மார்ச் 18 வெளியானது. 24 மணி நேரத்தில் யூடியூபில் 398 மில்லியன், டிக்டாக்கில் 170 மில்லியன், இன்ஸ்டாவில் 91 மில்லியன், எக்ஸில் 31 மில்லியன், பிற தளங்களில் 28 மில்லியன் என மொத்தமாக 718 மில்லியன் பார்வைகளை கடந்து சாதனை படைத்துள்ளது. நடிகை சம்யுக்தா மேனன் தற்போது தமிழில் பென்ஸ் படத்தில் நடிக்கிறார். தவிர தெலுங்கில் பிளாக் கோல் படத்தில் நடிக்கிறார். அவர் கூறுகையில், பிளாக் கோல் படத்தின் முதன்முறையாக போலீஸ் வேடத்தில் சண்டை காட்சிகளில் நடித்துள்ளேன். பல காயங்கள், சவால்கள் இருந்தன. ஜூன் அல்லது ஜூலையில் படம் ரிலீஸ் ஆகும். அடுத்து இன்னொரு தெலுங்கு படத்தில் விளையாட்டு வீராங்கனையாக நடிக்கிறேன். இதுவும் என்னை புதிய பரிமாணத்தில் வெளிப்படுத்தும். இனி இது போன்ற சவாலான வேடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளேன் என்கிறார். ஒரு காலத்தில் எனது நடிப்புக்காக கிண்டல் செய்யப்பட்டேன். ஆனால் இப்போது என் நடிப்புக்காக விருது கிடைத்துள்ளது. மிகப்பெரிய பாதையை கடந்து வந்ததை போல் உணர்கிறேன். தி கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியான படத்திற்கு விருது கிடைத்துள்ளது மிகச் சிறப்பான ஒன்று என நடிகை ராஷ்மிகா மந்தனா பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயக்குனர் செல்வராகவன் ஒரு பக்கம் நடித்துக் கொண்டு மென்டல் மனதில் 7J ரெயின்போ காலனி 2 ஆகிய படங்களை இயக்கி வருகிறார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் புதுப்பேட்டை 2 எழுதி முடித்துவிட்டேன் என பதிவிட்டுள்ளார். அதற்கு ரசிகர்களிடம் வரவேற்பு கிடைத்துள்ளது. 2006இல் இவரது இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் புதுப்பேட்டை படம் வெளியானது. தக் லைஃப் படத்திற்கு இயக்குனர் மணிரத்னம் அடுத்து விஜய் சேதுபதி, சாய் பல்லவி நடிப்பில் ஒரு படத்தை இயக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை லைகாவுடன் இணைந்து இவரே தயாரிக்கவும் செய்கிறார். இந்த படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைக்கப் போவதாக செய்தி வந்தது. அதை மறுக்கும் விதமாக இதற்கு AR ரஹ்மான் இசையமைக்கிறார் என அறிவித்துள்ளனர். இதன் மூலம் மணிரத்னம் ரஹ்மான் கூட்டணி தொடர்கிறது.
திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோயிலில் பங்குனி தேரோட்டம் விமர்சையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தெலுங்கானா அரசு வழங்கி வரும் கட்டார் சினிமா விருதுகள் வழங்கும் விழா ஹைதராபாத்தில் நடந்தது. நடிகர் கமலுக்கு பைடி ஜெயராஜ் சினிமா விருது வழங்கப்பட்டது. அவர் கூறுகையில், இனி கோலிவுட், டோலிவுட், பாலிவுட், சாண்டல்வுட் என்பதெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு சினிமாதான், அது இந்திய சினிமா என்றார். விருது வழங்கிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோருக்கு எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். அரசியல் களத்தில் மக்களுக்கு நன்மை செய்ய வர வேண்டும் என வருபவர்களை முதல் பார்வையிலேயே சந்தேக பார்வை வைக்க வேண்டும் என விஜய் அரசியல் என்ட்ரி குறித்து மறைமுகமாக டைரக்டர் அமீர் தெரிவித்தார். காலப்போக்கில் அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்றார்.